அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் மார்கழி மாத பலனை தான் பார்க்க போகின்றோம். முதலில் மார்கழி மாதத்திற்கான சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்க்கலாம். மார்கழி மாதம் புனிதமான தமிழ் மாதங்களில் ஒன்றாகும். இந்த மாதத்தில் அதிகாலையில் கோவில்கள் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். இந்த மாதத்தில் திருவெண்பா விரதம் இருப்பது ஒரு சிறப்பான விரதமாக இருக்கும். பாவை நோன்புகள் இந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. தமிழில் திருவாதிரை நட்சத்திரம் வரும் ஆருத்ரா தரிசனமும் மார்கழி மாதத்தில் மிகவும் மங்களகரமான நாளாக இருக்கும். கேரளாவில் இந்த விழா திருவாதிரை என்று கொண்டாடப்படுகின்றது. திருவாதிரை திருவிழாவின் போது சிவபெருமானுக்கும் திருவாதிரை காளி என்ற சிறப்பு செய்முறையும் வழங்கப்படுகின்றது. முக்குடி ஏகாதசி நாளில் மகாவிஷ்ணுவுக்கு சொக்கவாசல் திறப்பு விழா வழங்கப்படுகின்றது. மார்கழி அல்லது மார்கழி மாதம் என்பது மார்கழி மாதத்திற்கு தொடர்புடைய மாதமாக இருக்கும். மார்கழி மாதம் தனூர் மாதம் என்றும் ஒத்துப்போகின்றது. இந்த மாதத்தில் முக்கியமான திருவிழாக்கள் 2023, 2024 மார்கழி மாதத்தில் மங்களகரமான நாட்கள் என்னவென்று பார்த்தால், ஞாயிறு 17 டிசம்பர் 2023 விவாக பஞ்சாமி தினமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை டிசம்பர் 22 ஏகாதசி நாளாக இருக்கும். டிசம்பர் 22 வெள்ளிக்கிழமை கீத ஜெயந்தியாக இருக்கும். சனிக்கிழமை 23 டிசம்பர் மாதம் ஏகாதசி நாளாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை 7 ஜனவரி 2024 சபல ஏகாதசி நாளாக இருக்கும். மார்கழி மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றார். மார்கழி 29ஆம் தேதி மகர ராசியில் இடம் மாறுகின்றது. செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார். புதன் விருச்சிக ராசியில் அமர்கின்றார். 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார். குரு மேஷராசியில் இருக்கின்றார். சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்கின்றார். மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகின்றார். சனி கும்பராசியில் அமர்கின்றார். ராகு மீன ராசியில் இருக்கின்றார். கேது கன்னி ராசியில் பயணம் செய்கின்றார். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை தனூர் மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் குளிர்காலம் தொடங்கும் மாதமாக மார்கழி மாதம் நவக்கிரகங்களில் பயணத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்துள்ளவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். சவாலான வேலைகளை கூட எளிதாக முடிக்கும் குணம் கொண்டவர்கள்தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலனை வழங்கும் என்று பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இந்த மாதம் 9ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கின்றார். எனவே அஷ்டமத்து சனி விலகப் போகின்றது. இனி அடுக்கடுக்கான நல்ல பலன்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. இனி கொடுத்த பாக்கிகளும் வசூலாகும். கொடுக்க வேண்டிய கடன்களும் கொடுத்து முடித்து விடுவீர்கள். அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்காக உருவாகின்றது. தொழில் வளர்ச்சியும் அதிகரிக்கும். இந்த மாதம் யோகம் பல பெற்ற நாளில் சனி பகவானுக்கு சிறப்பு தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவது மிக நல்லதாக இருக்கும். மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார். வாக்கிய கணித ரீதியாக நடைபெறும் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை வழங்கப் போகின்றது. மூடி கிடந்த தொழிலுக்கு சிறப்பு விழா நடத்துவீர்கள். முன்கோபத்தின் காரணமாக கை நழுவி சென்ற வாய்ப்புகள் இனி உங்களை தேடி வந்து சேரும். உங்களின் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகன்றுவிடும். நல்ல சம்பவங்கள் நாளும் இல்லத்தில் நடைபெறும். உங்களின் சகோதரர்கள் அல்லது அண்ணன் தம்பிக்குள் அக்கா தங்கைக்குள் இருந்த வாழ்க்கை துணை மற்றும் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகன்றுவிடும். உங்களுக்கு அனுகூலம் தரும் சிறப்பு தலங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து சனி பகவானை வழிபட்டு வந்தால் அனைத்து முன்னேற்றங்களும் விரைவில் உங்களுக்கு நடைபெறும். மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன்.
அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது எதிர்பாராத நற்பலன்களும் நடைபெறும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நன்மைகள் கிடைக்கும். புது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் வந்து சேரும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பும் உருவாகும். மார்கழி 11ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர்தான் செவ்வாய். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் சிறு பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். உங்களுக்கு விரும்பத்தகாத சிலர் உங்களுக்கு போட்டியாக வந்து நிற்பார்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் நீங்கள் வாங்கும் சூழ்நிலையும் உருவாகும். எதிலும் அகலக்கால் வைத்து அவதிப்படுவது கூடாது. இக்காலத்தில் நீங்கள் அங்கார அம்மனை நீங்கள் வழிபடுவது மிகவும் நல்லது. மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் இடம் எனப்படும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவர் புதனும் அவர் சூரியனோடு இணைந்து புதாதித்யோகத்தை உருவாக்கும். இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களில் ஆதரவு உங்களுக்கு தானாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உயர்ந்த அதிகாரிகளின் மனதில் நீங்கள் இடம்பெறுவீர்கள். உங்களுக்கு பதவி உயர்வு தானாக வந்து சேரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவிகளும் வந்து சேரும். கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் திரும்ப வந்து கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் தேர்ச்சியும் பாராட்டும் அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக நடைபெறும். குருவின் வக்கர நிவர்த்தி என்று பார்த்தால் மார்கழி 4ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்கர நிவர்த்தியாகி பலம் பெறும் பொழுது குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் நிலையும் உருவாகும். மனதிற்கு பிடித்த நிகழ்ச்சிகள் பலவும் நடைபெறும். புதிய தொழில் தொடங்குவதற்கு எடுத்த முயற்சிகளும் கைகூடும். பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை மேம்படும். குருவின் பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிவதால் சகோதர ஒற்றுமையும் பலப்படும். பிள்ளைகளின் திருமணமும் வேலைவாய்ப்பு போன்றவை அனைத்து நல்ல காரியங்களும் கைகூடி வரும். உங்களுக்கு இந்த மாதத்தில் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று பார்த்தால் டிசம்பர் மாதம் 19, 20, 22, 23, 29, 30, ஜனவரி 4, 5, 14. உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்று பார்த்தால் பச்சை நிறம். இந்த மாதத்தின் பரிகாரம் என்னவென்று பார்த்தால் புதன்கிழமை தோறும் விஷ்ணு பகவானையும் லட்சுமி அம்மாளையும் வழிபடுவது அனைத்து நன்மைகளையும் உண்டாக்கும். இந்த மாதத்தில் சனிக்கிழமை தோறும் ஆதித்ய பிரபுவை வழிபடுவது சிறந்த பரிகாரமாக இருக்கும். இந்த மாதத்தில் பிரதோஷ நாளில் நந்தியையும் சிவனையும் நீங்கள் வழிபடுவது மிகவும் உகந்த பரிகாரமாகவும் இருக்கும்.